வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கே என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களே சென்னையில் அதுவும் கூடுவாஞ்சேரியில் பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பொதுவாக இந்த டபராலெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் வந்து செய்வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மனுஷக்கறியே இருந்திருக்கு. அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சு, இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சென்னையிலேருந்து டெல்லிக்கு போன ட்ரெயின் திடீர்னு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆக்ரா அங்கே போகும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு சூட்கேஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அது திடீர்னு என்ன ஆயிருக்குன்னா, அங்கே இருக்க பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு வாமிட் வர்ற அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஸ்மெல்லை கிரியேட் பண்ணியிருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, போலீஸ் எல்லாருக்குமே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போலீஸ் அங்கே வந்து அதுக்கப்புறமா போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயந்துருக்காங்க. ஏன்னா இது வந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறதா, ஏதாவது உள்ள பாம் கேம் எவனாவது வச்சிருந்தானா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் யோசிச்சாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதை ஒரு வழியா ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள வந்து தலை இல்லாம ஒரு பொண்ணோட உடம்ப வந்து உள்ள வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு போலீஸ் வந்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. ஆனா அந்த சூட்கேஸ்ல இன்னொரு முக்கியமான ஒரு எவிடன்ஸ் ஒன்று போலீஸ்க்கு கிடைச்சிச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு துணி கடையோட பை ஒண்ணு வந்து அதுல இருந்துச்சு. அதை வந்து க்ளூவா வச்சுட்டு இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போ இந்த கேஸுக்கும் சென்னையில இருக்க யாரோ ஒருத்தவங்களுக்கும் வந்து சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல இருக்க போலீஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்க நம்ம போலீஸோட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அது மூலமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சூட் கேஸை வந்து யார் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக சென்னை ஸ்டேஷன்ல இருக்க ஒரு 350 சிசிடிவி கேமரா மேல எல்லாத்தையுமே வந்து மாத்தி மாத்தி செக் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அந்த ரெட் கலர் சூட் கேஸ் வந்து யாருக்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத அப்படி செக் பண்ணும்போது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு காதல் ஜோடி 2 பேருக்கிட்ட அந்த சூட்கேஸ் வந்து அவங்க கையில வச்சிருக்கிறது தெரிய வந்துருச்சு. அது ஒண்ணு மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க எங்கெங்க போனாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஆக்ராவுக்கு போகக்கூடிய அந்த ட்ரெயின்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த சூட்கேஸை வந்து வைக்கிறாங்க. அந்த சூட்கேஸை வச்சதுக்கு அப்புறமா சென்னை பார்க் ஸ்டேஷன்ல இருந்து டைரக்டா எங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கூடுவாஞ்சேரி. இந்த சென்னை பார்க் ஸ்டேஷன்ல இருந்து கூடுவாஞ்சேரியில இடையில அவங்க வேற எங்கேயுமே இறங்கல. கூடுவாஞ்சேரியில தான் வந்து போய் இறங்கியிருக்காங்க. அப்ப கூடுவாஞ்சேரியில தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. போலீஸ் ஒரு வழியா அந்த இடத்தையுமே வந்து ட்ராஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த வீடை போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு போய் பார்த்தா அந்த வீடு வந்து பூட்டி கிடக்கு. சரி, ஓகே, இவ்வளவு தூரம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம், வீட்டுக்குள்ள ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி வீட்டை உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா இந்த சைக்கோ கில்லர் அவங்களோட வீடெல்லாம் வந்து எப்படி இருக்கும், உள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு யாரையாவது ஒருத்தனை கொலை பண்ணி அதை மறைச்சு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்க வந்து கிடைச்சிருக்கு. இந்த பிரியாணி செய்யுள்ள டபரா அதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா, மேல வந்து ஒரு சிவப்பு துணி மூலமா அதை வந்து மறைச்சு கீழே அந்த டபராவுக்கு அடியில வந்து அந்த ஸ்மெல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கீழே வந்து மைதா மாவெல்லாம் வந்து சுத்தி வச்சுட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த காய்கறி போட்டு அதுக்கு நடுவுல இந்த மனுஷ கறியை போட்டு வேக வச்சிருக்காங்க. எவ்வளவு கொடூரமான சிந்தனை இருக்கு பாத்தீங்களா? ஐயோ, நினைச்சாலே நமக்கெல்லாம் வந்து பயமா இருக்கு. சரி, ஓகே, எதுக்குடா இவங்க இந்த சம்பவத்தை பண்ணாங்க, இந்த பொண்ணு யாரு, எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த இப்ப போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப டீட்டெயிலா வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அந்த 2 பேர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மணிக் லக்ஷத், பகவதி மாஜி, அந்த காதல் ஜோடி என்ன பண்ணிருக்காங்க, அவங்க 2 பேர் தான் வந்து கொலை பண்ணிருக்காங்க. அவங்க கொலை பண்ணது ஹயாதுல் நிஷா அப்படின்னு சொல்லக்கூடிய 38 வயசு பொண்ணு. அவங்கள தான் வந்து கொலை பண்ணிருக்கான். இவங்களை வந்து எதுக்காக அவங்க கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே தெரியல. இந்த ஹயாதுல் நிஷா இவங்க வந்து தாம்பரத்துல ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையனுமே இருந்திருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏசி மெக்கானிக்காவுமே வந்து ஒர்க் பண்ணியிருக்கான். சரி, ஓகே, அப்போ அவங்க அம்மா காணாம போயிட்டாங்க, அது உண்மையா அப்படிங்கிறத அவங்க கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட விசாரிக்கிறதுக்காக போலீஸ் போயிருக்காங்க. அப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆமா, என்னோட அம்மா வந்து காணா, அவங்க கூடுவாஞ்சேரியில தான் இருந்தாங்க அப்படிங்கிற அந்த உண்மை வந்து போலீஸுக்கு ஒரு வழியா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது மூலமா போலீஸுக்கு ஒரு வழியா இந்த கேஸை வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் அப்படின்னே வந்து சொன்னாலும், இன்னொரு பக்கம் நம்ம போலீஸை பாராட்டி தாங்க ஆகணும். அந்த ஸ்மெல்லாம் வந்துட்டு தாங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மென்டல் மைண்ட் இருக்கணும். அது மட்டும் இல்லாம அதெல்லாம் வந்து நமக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து போலீஸா இருக்க முடியும். அதனாலதான் அந்த அவங்க வந்து போலீஸா இருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இந்த கேஸ்ல என்ன அவங்க ஓடி போயிட்டாங்க,
அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிறத இப்ப போலீஸ் வந்து ரொம்பவே தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒடிசா. ஹயாதுல் நிஷா அவங்களுமே வந்து ஒடிஷா. போலீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து விசாரிச்சிருக்காங்க. இந்த வீட்டுல எத்தனை பேர் தங்கி இருக்காங்க என்ன அப்படிங்கும் போது 2 பொண்ணுங்க ஒரு பையன் வந்து தங்கியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அப்ப அந்த இன்னொரு பொண்ணு தான் வந்து இவங்களா இருக்குமா? அப்ப எதுக்காக இவங்களையே வந்து கொலை பண்ணணும்? ஒருவேளை காசு பணம் ஏதாவது அதுக்காக கொலை பண்ணணுமா? இல்ல அவங்களுக்குள்ள ஏதாவது தகாத உறவு ஏதாவது இருந்திருக்குமா? இல்ல இந்த மாதிரியான கோணத்துல போலீஸ் வந்து இந்த கேஸை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கூடிய சீக்கிரம் அவங்களை எப்படியாவது வந்து பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இருக்கு. ஏன்னா இப்போ இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்ச போலீஸுக்கு அவங்கள வந்து ஒடிசாவில தான் எப்படியும் போய் ஓடி ஒளிஞ்சிருப்பாங்க. ஸோ கூடிய சீக்கிரமே வந்துட்டு அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாக தான் இருக்கு. ஃபைனலா ஒரு விஷயம், இங்க வந்து மனிதநேயம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது இல்லாமலே போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இருக்கு. ஏன்னா இங்க வந்து மிருகம் தான் வந்து மோசமானது அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனா மிருகத்தை விட மோசமா இங்க இருக்குது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனுஷங்க தான். இப்போ வட மாநிலத்தில இருந்து வேலைக்கு வர்றவங்க அவங்களோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போனாங்கன்னா பரவாயில்ல, இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்தாங்கன்னா அது எவ்வளோ பெரியது சொல்லுங்க. இப்போ என்ன வேணா பண்ணலாம், பண்ணிட்டு திரும்பவுமே நம்ம மாநிலத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நடக்கவே கூடாது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டாலே நம்மளோட நெஞ்சமெல்லாம் ரொம்பவே பதறுது. ஸோ இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கேஸ்ல அவங்க எதுக்காக கொலை செய்யப்பட்டிருப்பாங்கன்னு உங்களுடைய தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.